வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிம்கா மாடல்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பெஷலைஸ்டு ஜிம்காஸ் தான். ப்ளஸ் அது கூட கொஞ்சமாக நம்ம வந்து இந்த மற்ற ஐட்டம்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஜிம்காவாக எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஜிம்காது எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் 150 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 கேட்டகரி இருக்குது, 150, 250 அண்ட் 350. ஏன்னா ஆக்சிடைஸ்டில் மிஷின் மேடும் இருக்குது அண்ட் தென் இதுவும் இருக்குது நம்மள்ட்ட ஹேண்ட்மேட் ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸும் இருக்குது. அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். யூஸ்வலாக ஆக்சிடைஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அண்ட் மோரோவர் ஆக்சிடைஸ் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு 1 இயர்க்குள்ளே அது ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆகும். நிறைய பேர் வச்சுருந்தவங்க எனக்கு சொன்னது. பட் நம்மளது குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அது வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறப்போ இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான மயில் டிசைன். இந்த இயரிங் கிட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இயர் பியர்சிங் கிட்ட உங்களுக்கு ஒரு மயில் டிசைன் வரும். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிளாக ஒரு பீட்ஸ் வச்ச மாதிரி அண்ட் தென் ஒரு மயில் ரேகை. ரொம்ப பிக்காக நான் இயரிங்ஸ் போடுவேன், பெரிய இயரிங்ஸ் தான் என் ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி ஒரு கண்டெம்ப்ரரி டிசைன் ட்ரை பண்ணலாம். இது வந்து கொஞ்சமாக வந்து ஒரு இண்டோ வெஸ்டர்ன் டைப் மாடல் தான் வரும். நல்லாயிருக்கும் இந்த டிசைன். எத்னிக்காக இருக்கும். நீங்கள் சுடிதார்ஸ்க்கும் வியர் பண்ணிக்கலாம், சாரீஸ்க்கும் வியர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜிம்கா மாடல், ஒரு பெரிய ஜிம்கா. ஸோ இது வந்து என்னோடய கையில் வைக்கும் போது உங்களுக்கு அதுக்கான அளவு தெரியும்னு நினைக்கிறேன். இதோட லெங்த் என்னவாக இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும். கீழே ஜிம்காவும் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும். இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஜிம்காவை விட. இது ஒரு மாடல் ஆஃப் ஜிம்கா. அதாவது நம்ம வந்து இயரிங் கிட்ட அந்த காது கிட்ட வைக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாகவும், ஜிம்கா அதை விட ஒரு சின்னதாகவும் வர மாடல். இதில் வந்து இன்னொரு கலரும் இருக்குது. இது பிங்க்கு. இதில் இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா க்ரீன். இந்த ஒரு மாதிரி எமரால்டு க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாடல் இது. ஸோ கலராக வியர் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரியும் வியர் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு டல் ஆக்சிடைஸ்டு மாடல் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் இன்பிட்வீனில் இந்த மாதிரி ஒரு திலக் ஷேப் வர மாதிரி ஒரு க்ரீன் ஸ்டோன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக ஒரு திலக் ஷேப் வர மாதிரி இருக்கும். சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ மாடல், ஒரு மாதிரி லெமன் எல்லோ கலர் வரும் இது காம்பினேஷன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லோ கலரில் ஒரு ஹெக்ஸகன் டைப்பில் உங்களுக்கு இந்த காது கிட்ட வரும். யூஷுவல் ரவுண்ட் ஸ்கொயர் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதில் பாருங்கள் இந்த கிளி டிசைனு, ஒரு கிளி இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு இந்த பேர்ல் ஹேங்கிங் வர மாதிரி இருக்கும் ஜிம்காவில். இது வந்து சேம் ஜிம்கா தான், பட் ஜிம்காவில் நான் ஹூக் டைப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றவங்களுக்கு இந்த டிசைன் நல்லாயிருக்கும். இது வந்து ஹேண்ட்மேட் மாடல். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிங்க் ஸ்டோன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் பாருங்கள், அந்த ஸ்டோனோட குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலி. இது வந்து ஹூக் டைப் மாடல். பின்னாடி நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த ஹூக் டைப் மாடலில் வரும். போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து கீழே வந்து ஜிம்கா வந்து உங்களுக்கு இந்த கூடை மாதிரி ஒரு மாடலில் வரும், பேர்ல் ஹேங்கிங்கோட. ஸோ சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது தெரியும், மீடியம் சைஸ் தான். இது ரொம்ப பெரிய சைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸ் ஜுவல்லரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஸ்டோன். இப்போது ரீசெண்டாக இது ரொம்ப ஃபேமஸ். இந்த பெரிய ஸ்டோன் ஒன்று காது கிட்ட வச்சுட்டு கீழே ஜிம்கார மாதிரி. ஸோ அதில் வந்து ஹேங்கிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பீட்ஸ் எல்லாமே சேம் ஆக்சிடைஸ்டு பீட்ஸே கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பேர்ல் பீட்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் நான் காதுக்கு போடும்போது அது வந்து நல்லா எடுத்து காட்டும் அந்த கலரை. இப்போல்லாம் யாருமே மேட்சிங்காக ஆக்சசரிஸ் வியர் பண்ணுறது இல்லை, கான்ட்ராஸ்ட் கலர் ஆக்சசரிஸ் தான் வியர் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு டார்க் க்ரீனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் ஷேட் அந்த மாதிரி வியர் பண்ணும்போது உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், இந்த பின்னாடி ஃபினிஷிங்லாம் பாருங்கள். அண்ட் தென் இந்த ஜிம்காவோட ஹேங்கிங்ஸும் நல்லா
கிட்ட கிட்ட நெருக்கமாக வச்சுருப்பாங்க ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுத்து. நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் இயரிங், ஜிம்காலேயே ஒரு ஸ்மால் ஜிம்கா. இந்த குட்டி ஜிம்கா போடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இது வந்து கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைலாக் கலர் வரும். இது இட்ஸ் நாட் பிங்க், ஒரு லைலாக் கலரில் வரும். லைட் லாவெண்டர்னு வாங்கல, அந்த மாதிரி ஷேடில் வரும், பேஸ்டல் ஷேடில். இது வந்து 2 ஸ்கொயர் டிசைன்ஸ் வர மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஜிம்கா வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு பீட்ஸ் வந்து இந்த ஆக்சிடைஸ்டு பீட்ஸ் தான் ஹேங்கிங்க்கு கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பின்னாடி ஃபினிஷிங் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டோன்ஸ் இது பண்ணி கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கனாலே தெரியும். அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் ட்ராப் மாடல். இந்த பெரிய ஹூக் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வந்து இது ஒரு சிம்பிள் மாடல், சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஜிம்கா வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பூ மாதிரி வச்சுட்டு ஹேண்ட்மேட். இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுத்துட்டு இது ஒரு குட்டி ஜிம்கா ஹேங்கிங்கோட. தென் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது ஜிம்கா இல்லை, இயரிங் பேட்டர்ன் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேட்டர்ன். பிங்க் ஷேடில். நான் கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு மாதிரி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் பார்க்க. சுடிதாரோ இல்லைனா வந்து ஒரு ஒரு சராரா மாடல் அந்த மாதிரி டிசைன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடும்போது இது கொஞ்சம் மேட்ச் ஆகும் நல்லா. பிங்க் ஷேட், பேஸ்டல் பிங்க் ஷேடில் வரும். ஒரு திலக் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு சுற்றி ஒரு ரவுண்ட் புட்டா மாடல் கொடுத்து ஒரு ஹேங்கிங்க்கு திரும்ப ஒரு திலக் ஷேப் கொடுத்துருப்பாங்க, ஒரு யூ ஷேப்பில் ஒரு இது கொடுத்து. இது வந்து ஒரு சேம் ஆக்சிடைஸில் ஒரு நார்மலான டிசைன் தான். இது ஃபுல்லி ஆக்சிடைஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள், அந்த ஒரு ஒரு 3 திலக் ஷேப் கொடுத்து ஒரு எத்னிக் மாடல். இது ஒரு திலக் ஷேப் மாடலில் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் ஹேங்கிங்கோட ஜிம்கா வரும். ஸோ ஜிம்கா டிசைன் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பிளாக் ஆக்சிடைஸ்டு மாடலில் வரும். நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் பார்க்க. அண்ட் இது வந்து ஒரு காமன் பேட்டர்ன் தான், இந்த மயில் டிசைன்லேயே ஒரு காமனான பேட்டர்ன் இது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மயில் டிசைன் வந்துட்டு கீழே ஜிம்கால இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். ஹேங்கிங் பீட்ஸ் வந்து உங்களுக்கு சேம் ஆக்சிடைஸ்ட் பீட்ஸே வர மாதிரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன், ஒரு திலக் ஷேப்பில் ஒரு கீழே ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துட்டு திரும்பவும் ஜிம்கா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு புட்டா மாதிரி வந்து ஒரு ஆக்சிடைஸ்ட் பீட்ஸ் வந்து ஹேங் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பேஸ்டல் ஷேடு, பேஸ்டல் க்ரீன் டைப்பில் வரும். நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டோனோட இது. ஜிம்கா பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல். அது வந்து கொஞ்சம் கோல்ட் பாலிஷ் பண்ண மாதிரி வரும், நல்லாயிருக்கும் இது. எனக்கு இதுலேயே வந்து இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன்லேயே எனக்கு கோல்ட் பாலிஷில் வேண்டும் அப்படின்னா, அதாவது கோல்ட்னா மைக்ரோ கோல்டு இல்லை, கோல்ட் கலர் பாலிஷில் வர மாதிரி வரும் இது. இந்த பேட்டர்னும் புதுசாக வந்திருந்தது. ஸோ யாராவது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் விருப்பப்படுறீங்கனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிக் ஸ்டோன் மாடலில் இது ஒரு பேட்டர்ன். இந்த பெரிய ஸ்டோனே எனக்கு ஒரு சின்னதாக வேணும் ஜிம்கா, நான் ரொம்ப பெரிய ஜிம்காவாக போட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இது பாருங்கள், பிளாக் ஸ்டோன் மாதிரி வரும், க்ரீன், டார்க் க்ரீன் இது. ஆனால் இது வந்து டக்குன்னு பார்க்கும்போது பிளாக் கலர் இருக்கும், பட் ரொம்ப ஒத்து பார்த்தா தெரியும் ஒரு மாதிரி டார்க் க்ரீனு. பட் டக்குன்னு பார்க்கும்போது ஒரு பிளாக் கலர் ஷேட் தான் வரும் இதில். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஜிம்காவில் பேர்ல் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி வரும். செகண்ட் காட்ட போகிறது ஒரு பிளாக் தான். இது ஒரு ஹேண்ட்மேட் பீஸு ஆக்சிடைஸில். பாருங்க, டார்க் க்ரீனு, நல்லா உத்து பார்த்தா அந்த க்ரீன் கலர் தெரியும். பட் ஜஸ்ட் டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிளாக் மாதிரி தெரியும். இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் பீஸு. மேலே ஒரு ஸ்டோன் வந்துட்டு கீழே இதுவாகிற மாதிரி. இதில் 3 கலர்ஸ் இருக்குது மொத்தமாக. இப்போ பார்த்தது ஒரு கலர், இந்த ஒரு டார்க் ப்ளூ வருதில்ல, இது ஒரு கலர். கிட்ட பாருங்கள் அந்த ஸ்டோன்ஸ். அண்ட் தென் இந்த ரெட் ஒரு கலர், மெரூன். ஸோ இது 3மே காமன் கலர்ஸ் தான். ப்ளூவை தவிர நீங்கள் ரெட் அண்ட் க்ரீன் வந்து எல்லாத்துக்குமே பேரப் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்ட் பெயிண்டட். இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியறது மீனாக்காரின்ற மாதிரி இருக்கும். பட் இது மீனாக்காரி இல்லை, இது ஹேண்ட் பெயிண்டட் இயரிங். ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து கோல்டன் கலர் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டோன், பிக் ஸ்டோன் கொடுத்து கீழே எல்லாமே உங்களுக்கு அந்த பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேர்ல் பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அந்த பெரிய ஸ்டோன் வச்சு பார்த்தோம்ல, அந்த மாதிரி மாடல். இது எல்லோ கலர். இதில் அதாவது ஜிம்கா டிசைன், பேர்ல் பீட்ஸ் வர மாதிரி. இதுவும் ஒரு எல்லோ தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் இப்போ பார்த்தது ஒரு ஓவல் கலர். இது வந்து ரவுண்டு. இதுவும் ஒரு எல்லோ தான். பட் அந்த எல்லோ இந்த எல்லோவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் கோல்டன் ஷேட் வரும் எல்லோவில். இப்போ பார்க்க போகிறது அந்த க்ரீன் ஷேட் ஒன்று பார்த்தோம்ல, அந்த லீஃப் மாடல், அதில் எல்லோ. இது ஹேங்கிங்கோடு வரும், ஆக்சிடைஸ் பீட்ஸ் ஹேங்கிங்கோடு வரும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், ஒரு பெரிய ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு வந்து பீட்ஸ், ஒரு ஜிம்கா மாடலில் ஒரு பேர்ல் பீட்ஸ் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த வெஸ்டர்ன் டிசைன் பார்த்தீங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் டிசைனில் இது ஒரு கலர், டியூயல் கலர் காம்பினேஷன், பிளாக் அண்ட் பிங்க்கு. இதுவும் வந்து உங்களுக்கு அந்த பெரிய ஸ்டோனில் ரவுண்ட் ஸ்டோன் மாடல். இந்த ரவுண்ட் ஸ்டோன் மாடலில் இது வந்து நல்ல மெரூன். இது ஸோ நீங்கள் இந்த கலர் காம்பினேஷன் எதுக்கானாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் ஆக்சிடைஸில். இது வந்து ஆரஞ்சு, ரஸ்ட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் காம்பினேஷன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி அடிக்கிற ஆரஞ்சு இல்லை, ஒரு மாதிரி சப்டிலான ரஸ்ட் ஆரஞ்சு. இது நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். உங்களுக்கு ஒரு மரகத பச்சை அந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ் வியர் பண்ணுறீங்கன்னா இந்த ஆரஞ்சு சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. சேம் மாடலில் இது வந்து க்ரீன், எம்ராய்டு க்ரீன் இல்லை பாட்டில் க்ரீன், அந்த 2 காம்பினேஷனில் வரும். மீடியம் சைஸ் இயரிங்ஸ் தான் இது எல்லாமே. ஜிம்காஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசு கிடையாது. இது வந்து ஒரு சின்ன மாடல். நீங்கள் வந்து எனக்கு காது கிட்ட குட்டியாக வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடல். இது காது கிட்ட குட்டியாக வந்துட்டு ஒரு ஸ்டோன் வந்துட்டு எனக்கு இயரிங்ஸ் வந்து ஜிம்கா வந்து ஒரு மீடியம் சைஸில் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். அதுலேயே ஒரு பேஸ்டல் க்ரீன் இல்லை ப்ளூ காம்பினேஷனில் இந்த ஜிம்கா மாடல் இருக்கும். டிசைன் பார்த்திங்கன்னா
பேர்ல்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க மேலேயே. ஸோ வெஸ்டர்ன் டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெடிஷ்னலாக நான் போடுவேன் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷன் தான். அதில் இன்னொரு கலரும் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கலர், அந்த மெரூன் அண்ட் க்ரீன் இந்த 2 கலர் காம்பினேஷனில் வர்றது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் ஜிம்கா ஸ்கொயர் மாடலில். இந்த வெறும் ஸ்டோன் மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டிசைனோடு வேணும்னா இந்த மாடல் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டோன் சுற்றி உங்களுக்கு ஆக்சிடைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர்ல் ஹேங்கிங் வரும். அதுக்கப்புறம் ஜிம்கா வரும். ஜிம்காவும் நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் எல்லோ கலர். இந்த சிங்கிள் ஸ்டோனே நிறைய ஆப்ஷன் இருக்குது. சுற்றி உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வச்சும் இருக்குது, இல்லை எனக்கு டிசைன் வேண்டானாலும் வெறும் ஸ்டோன் வச்சும் இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோனு, ஆனால் உங்களுக்கு வந்து கீழே இருக்க ஜிம்கா வந்து அதோடைய கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும். மேலே ஒரு ஸ்டோன் வரும், இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டோன் வரும் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஜிம்கா. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ப்ளூ கலர். நீங்கள் இப்போ ஒரு எல்லோ பிங்க் பார்த்தீங்களா, அதோட காம்பினேஷனில் வர ப்ளூ. இது கொஞ்சம் ரேர் பீஸ், இந்த மாதிரி ப்ளூ காம்பினேஷன் கிடைக்கிறது கஷ்டம். இது நல்லாயிருக்கும். சேம் பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்கொயரில் மேலே உங்களுக்கு ஆக்சிடைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்ல் ஹேங்கிங், அதுக்கப்புறம் ஜிம்கா. அண்ட் லாஸ்ட் பீஸ். இந்த லாஸ்ட் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர். இப்போ ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பார்த்தீங்களா, அதில் இந்த ஹூக் ட்ராப் மாடலில் இது ஒரு க்ரீன் கலர். ஸோ இதில் மொத்தம் 2 கலர் இதுக்கு முன்னாடியே நான் காமிச்சிருந்தேன். இந்த பிங்க் அண்ட் க்ரீன் ஒன்று, பிங்க் அண்ட் ஒயிட் ஒன்று, இந்த க்ரீன் கலர் ஒன்று. இந்த காம்பினேஷன் இந்த எமரால்டு க்ரீனில் ஜிம்காவில் உங்களுக்கு கீழே பேர்ல் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி வரும். ஸோ இதுதான் உங்களோட காம்பினேஷன். எல்லாமே பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம், இல்லைனா வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சேனலில் இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி டிஎம் பண்ணிங்கன்னா அதோடய ப்ரைஸ் அண்ட் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு சிட்டிக்கும் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். எல்லா பேட்டர்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சும் உங்களுக்கு நாமினல் தான். ஸ்டார்டிங் ப்ரைஸ் அகைன் நான் சொல்லிடுறேன், 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 150, 250, 350 3 ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா ஆக்சிடைஸ்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்ட்மேடும் இருக்குது இதில், அண்ட் மிஷின் மேட் அந்த மாதிரியும் இருக்குது. இண்டோ வெஸ்டர்ன் டைப் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, பாய்.